எல்லா வகையிலும் அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டை மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு தொழில் முனைவோருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து தமிழகத்தை தொழில்மயமான ஒரு மாநிலமாக மாற்றுவதற்காக, அதில் குறிப்பாக தொழில்மயமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார வளர்ச்சியை இலக்கை எட்ட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அந்த தொழிலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற அந்த மின்சாரத்தை, இன்றைக்கு தடையில்லாத மின்சாரத்தை, தரமான மின்சாரத்தை அனைவருக்கும் தேவையான அளவிற்கு வழங்கிட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து, அதற்கு அம்மா கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 4.25 ஆண்டுக்கு அடுத்தால 5 ஆண்டு காலம் முடியப் போகின்ற இந்த நிலையிலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு தமிழகத்திலே மின்வெட்டு இல்லை என்ற நிலையை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு பார்த்தால் ஏற்கனவே இன்றைக்கு தமிழகத்தினுடைய மின் நிலைமை ஏற்றால இன்றைக்கு மரபு சார்ந்த மின்சக்தி மின் நிறுவன திறன் 18 இன்றைக்கு மரபு சார்ந்த உற்பத்தி கன்வென்ஷனல் எனர்ஜி 18,002.5 அதாவது 18,002.5 மெகாவாட் அளவிற்கு கன்வென்ஷனல் எனர்ஜி மரபு சார்ந்த எரிசக்தி திறன் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, நிறுவுதல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மரபு சாரா மின் நிறுவன திறன் தமிழகத்திலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அம்மா ஆட்சியிலே தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே நியூ அண்ட் ரெனவபிள் எனர்ஜி சோர்சஸில் இன்றைக்கு 8,804 மெகாவாட் அளவிற்கு இன்றைக்கு நிறுவுதிறன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு கன்வென்ஷனல் எனர்ஜி அண்ட் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி இரண்டையும் சேர்த்தால் ஏறத்தாழ 26,806.5 மெகாவாட் 26,806.5 மெகாவாட் அளவிற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே நிறுவுதிறன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் வந்ததற்கு பின்பு மட்டும் இந்த ஆட்சியில் 4-5 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ இன்றைக்கு 7,485.5 மெகாவாட் அளவிற்கு புதியதாக தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி திறன் மற்றும் நீண்டகால கொள்முதல் மூலமாக மின் விநியோகத்தை உறுதி செய்யப்பட்ட அந்த மின் எல்டிஒஏ மற்றும் எம்டிஒஏ சேர்த்து எல்டிஒஏ 15 ஆண்டு காலத்திற்கு மின் சப்ளை உறுதி செய்யப்பட்டதையும் சேர்த்து தமது நிறுவுதிறனையும் இணைத்து ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டு காலத்திலே மட்டும் 7,485.5 மெகாவாட் உற்பத்தி இன்றைக்கு நிறுவுதிறன் உருவாக்கப்பட்டிருக்கிறது, புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே ஜெனரேஷன் நம்ம மரபு சார்ந்த மாநில அரசினுடைய சார்பாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக ஒரு புதிய உற்பத்தி திறன் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் 4,455.5 மெகாவாட் 4,455.5 மெகாவாட் அளவிற்கு இந்த அம்மா ஆட்சி காலத்தில் இப்பொழுது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்டிஒஏ மூலமாக 2,730 மெகாவாட்டும் எம்டிஒஏ மூலமாக 300 மெகாவாட்டும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா வகையிலும் அது மொத்தம் 26,806.5 மெகாவாட் 5 மெகாவாட் என்பது ஒரு இமாலய வளர்ச்சி. ஆகவேதான் இன்றைக்கு இன்றைக்கு புதியதாக மின்திட்டங்களை இங்கே செயல்படுத்துவதற்கு இங்கே விநியோகத்தில் செயல்படுத்துவதன் மூலமாக இன்றைக்கு நடப்பிலே உள்ள திட்டங்களை விரைவுபடுத்தி இந்த உற்பத்தியை தொடங்கியதன் மூலமாக தமிழகத்திலே இன்றைக்கு மின்வெட்டே இல்லை என்ற நிலையை மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு உருவாக்கியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மட்டுமல்ல, இப்பொழுது கூட நேற்று கூட ஏறத்தாழ 13,700 13,700 மெகாவாட் அளவிற்கு நேற்று கூட தேவை கூடியிருக்கிறது. இருந்தாலும் கூட இவ்வளவு விரைவாக தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் கூட இன்றைக்கும் கூட அந்த தேவையை நிறைவு செய்கின்ற வகையிலே நிச்சயமாக நமது கட்டமைப்பு நம்ம மின் உற்பத்தி சிறப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே எல்லா வகையிலும் தேவை நிறைவு செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சொல்ல போனால் 13,700 மெகாவாட் நேற்று தேவையை நாம் மின்வெட்டே இல்லாமல் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம் சொன்னால், நிறைவு செய்திருக்கிறோம் சொன்னால், அதிலே 2 யூனிட் கூட 200 மெகாவாட் வரவில்லை இல்லை. அதே போல ஒரு யூனிட் தெர்மல் யூனிட் கூட 600 மெகாவாட் பழுதடைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த நிலையிலே கூட
இன்றைக்கு நமது கிட்டத்தட்ட 1100 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தி குறைந்த நிலையிலும் கூட நாம் அந்த 13,700 மெகாவாட் உற்பத்தி தேவையை நிறைவு செய்திருக்கிறோம் சொன்னால், இன்னும் கூட இன்றைக்கு 600 மெகாவாட் நிறுத்தி வைத்திருப்பது கூட அது ஒருவேளை இன்று அல்லது நாளை அது உற்பத்திக்கு வந்துவிடும். எதற்காக சொல்லுங்கள் சொன்னால், இன்னும் இந்த 13,700 என்பது 14,500 மெகாவாட் 14,500 மெகாவாட் அளவிற்கு கூட செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அதையும் தமிழ்நாடு மின்சார வாரியம் கணக்கிட்டு வரவு இந்த கோடை காலத்திலே வருகின்ற உச்சபட்ச தேவையை கூட நிச்சயமாக மின்வெட்டே இல்லாத சூழ்நிலையில் நிச்சயமாக சந்திக்க முடியும். அதற்குரிய திறனை இன்றைக்கு தம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்துக் கொண்டு இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஆக எல்லா வகையிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த மின்வெட்டு பிரச்சனை தீரும் என்று பலருக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது ஆரம்ப காலத்தில். அந்த நிலையை இன்றைக்கு மாற்றி இந்த மின்சார சப்ளை உறுதி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக, மின்வெட்டு இல்லாத நிலையை உருவாக்கியிருப்பதன் காரணமாக தமிழகத்திலே தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது. ஆகவேதான் முதலீட்டாளர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழகத்திலே நீங்கள் இன்னும் கூடுதலாக முதலீடு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் நடந்த இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்ல அந்த அதிலே கூட ஏறத்தாழ 2,42,160 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை நமது மாநில அரசு, நம்மளுடைய அரசு ஈர்த்திருக்கிறது. இதில் இப்பொழுது கூட சில பணிகள் நடைபெற்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதிலே கூட 2,42,160 கோடி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ல முதலீட்டாளர்கள் இங்கே வந்து முதலீடு செய்ய முன்வந்திருந்தார்கள். MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். அதிலே எரிசக்தி எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இன்றைக்கு எரிசக்தி துறையில 1,07,136 கோடி ரூபாய் அளவிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த 2,42,000 கோடியில கிட்ட ஏறத்தாழ 45% அளவிற்கு இன்றைக்கு இது எனர்ஜி நமது மின்சாரத்துறையில முதலீடு செய்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலையும் இந்த 1,07,136 கோடியில் சோலார் மூலமாக 5,345 மெகாவாட்டும், விண்ட் எனர்ஜி மூலமாக 3,050 மெகாவாட்டும், தெர்மல் மூலமாக 6,850 மெகாவாட்டும், ஆக மொத்தம் 15,245 மெகாவாட் அளவிற்கு புதிய உற்பத்தியை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. போடப்பட்ட அந்த பதிலே இன்றைக்கு சோலாரை பொறுத்தளவில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த சூரிய ஒளி மின்சக்தி கொள்கை இது மின் உற்பத்தியிலே தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு சோலார் பாலிசி 2012 என்ற ஒரு கொள்கை பிரகடனத்தை அறிவித்தார்கள். அந்த பாலிசியின் மூலமாக துரதிருஷ்டவசமாக சில அந்த பாலிசியை நமது தொழில் முதலீட்டாளர்களே ஒரு பகுதியினர், எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் நீதிமன்றம் சென்று அதை தடையான மட்டுமல்ல, அதை நிரந்தரமாக அதற்கு தடை இங்கே அந்த நீதிமன்றத்தில் தடை செய்து விட்டது. அந்த தடை செய்யப்பட்டு விட்டதால் அந்த முழுமையாக அந்த சோலார் பாலிசி 2012 அந்த கொள்கை முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் கூட அம்மா விடவில்லை. நீதிமன்ற தடை இருந்தாலும் அந்த கொள்கையை மாற்றி அமைத்து நேரடியாகவே தமிழ்நாடு மின்சார வாரியம் அந்த கொள்முதல் செய்வதற்கு சோலார் மின்சக்தி புதிய கொள்கையை திருத்தி அமைத்து அந்த SPO சோலார் பவர் அப்ளிகேஷனுக்கு செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்ததற்கு பின்பு அதில் சில மாற்றங்களை செய்து இன்றைக்கு தமிழ்நாடு TNERC தமிழ்நாடு எனர்ஜி நம்ம ரெகுலேட்டிங் கமிஷன் அவர்களே ஒரு நிர்ணயத்தை தானாக முன்வந்து அவர்கள் இந்த நியூ அண்ட் ரெனவபிள் எனர்ஜி சோர்சஸ்களுக்கு எப்படி TNERC இதற்கு முன்பெல்லாம் அந்த விலையை அவர்களே சுயமாக நிர்ணயித்தார்களோ அதை போல இந்த சூரிய ஒளி கொள்கைக்கு சூரிய ஒளி மின்சக்திக்கும் TNERC ஒரு விலையை நிர்ணயம் செய்தார்கள். அதுகூட இந்த மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த மார்ச் 31ஆம் தேதிக்கு பின்பு வருகின்றவர்களுக்கு இனிமேல் மத்திய அரசு ஒரு புதிய TNERC விலை நிர்ணயிக்க முடியாது. இனிமேல் அந்த ஓப்பன் டெண்டர் மூலமாக திறந்த வெளி ஒப்பந்த புள்ளிகள் மூலமாக டெண்டர் மூலமாகத்தான் இனிமேல் கொள்முதல் செய்யப்படும்.
இப்பொழுது இந்த ஒப்பந்தம் நமது ஏற்கனவே நமது தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த தமிழ்நாடு எனர்ஜி டிஎன்ஆர்சி அறிவித்த அந்த விலையின் அடிப்படையில் 1500 அதற்கும் சிலர் நீதிமன்றம் சென்றதன் காரணமாக நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது. 1500 மெகாவாட் அளவிற்கு இப்பொழுது நிர்ணயித்த விலையில் 7 ரூபாய் 1 பைசா என்ற விலையிலே நாங்கள் 1500 மெகாவாட் அளவிற்கு மட்டும் கொள்முதல் செய்து கொண்டு அதற்குள் கட்டுப்படுத்திக் கொள்கிறோம் என்று நாங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு வாக்கு கொடுத்து ஒரு ஆர்டர் தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு 1474 மெகாவாட் அளவிற்கு இங்கே பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதி எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் சொன்னால் கொடுத்த வாக்குறுதியை அறிவித்த கொள்கையை புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு செவ்வனே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த விளக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஆகிய 3000 மெகாவாட் அளவு இங்கே கொள்முதல் செய்வதாக நாங்கள் சொல்லியிருந்தாலும் கூட இப்பொழுது பல்வேறு காலங்களில் நீதிமன்றம் தடைகள் மற்றும் பல்வேறு வழக்குகளின் காரணமாக காலதாமதம் ஆகிவிட்டது. ஆகவேதான் இந்த 3000 மெகாவாட் அளவிற்கு இந்த சூரிய ஒளி மின் கொள்முதல் செய்வதற்கு இலக்கு நிர்ணயித்தாலும் கூட இப்பொழுது 1474 நிறுத்த வேண்டிய கட்டாயம். இன்னும் கூட 1500 வரை நாங்கள் கொள்முதல் செய்து கொள்கிறோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறோம். இங்கே நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்திருப்பதன் விளைவாக 1500 வரைக்கும் நிறையாக நாம் செய்திருக்கிறோம். இங்கே கொள்முதல் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஆக இந்த 1500 இந்த கொள்முதல் ஒப்பந்தம் மூலமாக தமிழ்நாட்டில் புதியதாக 1500 மெகாவாட் அளவிற்கு சூரிய ஒளி மின்சக்தியை நாம் உருவாக்குவதற்கு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயமாக இதில் 1500 மெகாவாட்டில் நாங்கள் எதிர்பார்த்த உரத்தில் ஏறத்தால இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள் 1000 மெகாவாட் அளவிற்கு கூட வரலாம், உற்பத்தியை தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை முழுமையாக வந்தாலும் அதை வரவேற்கிறோம். இதற்கு பின்பு ஒப்பந்தம் போட்டவர்கள் ஒருவேளை இந்த 31க்குள் முடிக்கவில்லை என்றாலும் கூட இந்த மீதி இருக்கின்ற இந்த பகுதிக்கு மட்டும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அவர்கள் இதற்கு மட்டும் மற்றொரு விலையை நிர்ணயம் செய்வார்கள். இந்த மாற்றிக்கு பின்னால் அதற்கு பின்பாக தமிழ்நாடு டிஎன்ஆர்சி இந்த விலையை நிர்ணயம் செய்யாது. இனிமேல் தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா இடங்களையும் பொறுத்தவரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மட்டுமல்ல எல்லா இடங்களிலுமே இனிமேல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சூரிய ஒளி மின்சக்தியை கொள்முதல் செய்ய வேண்டுமானால் ஓப்பன் ஆக்சஸ் தான். இனிமேல் திறந்த வெளி ஒப்பந்தப்புள்ளி மூலம் ஏலத்தின் மூலமாகத்தான் இனிமேல் நாம் அதை கொள்முதல் செய்ய வேண்டிய நிலை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. இதுவரை டிஎன்ஆர்சி நிர்ணயித்த விலையை நாம் கொள்முதல் நிர்ணயித்து அதில் பர்ச்சேஸ் செய்து கொண்டிருந்தோம், பிபிஏ செய்து போட்டிருந்தோம். இனிமேல் இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இனிமேல் கொள்முதல் செய்வோம். இப்பொழுது நான் இங்கே வந்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் தொழில் முனைவோருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம் இப்பொழுது இந்த 1500 மெகாவாட் நாங்கள் கொள்முதல் செய்வதற்கு உறுதி நாங்கள் முடித்திருந்தாலும் கூட இனிமேல் நீங்கள் எந்த அளவிற்கு தொழில் முனைபவர்கள் நீங்கள் இங்கே சூரிய ஒளி சோலார் மின்சக்தியை இங்கே உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் முன்வந்தாலும் அதையெல்லாம் இப்பொழுது புதிய மத்திய அரசுடைய வழிகாட்டு நெறிமுறையின்படி இன்றைக்கு திறந்த வழி ஒப்பந்த புள்ளியின் மூலமாக ஓப்பன் ஆக்சஸ்ல அதில் ஏல முறையிலே நாங்கள் கொள்முதல் செய்வதற்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நம்மவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் சோலார் மின்சக்தியை பொறுத்தவரையில் எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் அதை ஏல முறையில் அங்கே டெண்டர் முறையில் கொள்முதல் செய்வதற்கு அம்மா அவர்கள் இன்றைக்கு இங்கே ஒப்புதல் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளது. ஆகவேதான் நீங்கள் இனிமேலும் இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு சூரிய ஒளி மின்சக்தியை இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இவ்வளவு சிறப்பான கொள்கைகளால் நடைபெறுத்தி வருகிறது. இந்தியாவிலேயே சோலார் பாலிசி ஒரு பாலிசி என்று டிக்ளேர் பண்ணது அம்மாவுடைய அரசு தான். அந்த அடிப்படையில் இன்னும் எத்தனையோ அதன் மூலமாக சிறு சிறு தேவைகள் இவை சின்ன சின்ன தேவைகளை கூட பூர்த்தி செய்வதில் இன்றைக்கு சொந்த பசுமை வீடுகள் கிரீன் ஹவுசஸ் அதெல்லாம் கம்பல்சரி. அதாவது வீட்டில் கிரீன் ஹவுசஸ்லாம் சோலார் எனர்ஜியை தான் பயன்படுத்தணுங்கிறத ஒரு கட்டாயப்படுத்தி அதன் மூலமாக சோலார் எனர்ஜியுடைய தேவையையும் அவருடைய முக்கியத்துவத்தை இழந்து தேவையும் அதிகரிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எல்லாம் அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கிறது. ஆகிய எல்லா வகையிலும் இனிமேல் எனர்ஜியை பொறுத்த மின்சாரத்தை பொறுத்தளவில் இனி வருங்காலம்
இனிமேல் இந்த சூரிய ஒளி மின்சக்திக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் உற்பத்தி செய்வதற்குரிய கொள்முதல் வசதி இன்றைக்கு அதை கொள்முதல் செய்வதற்கு வேண்டிய பணிகளை அரசு ஊக்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவேதான் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும். விலைதான் உறுதி செய்ய முடியாது தவிர நீங்கள் ஏல முறையில் வர வேண்டுமே தவிர, ஆனால் நீங்கள் உற்பத்தி செய்வதை விற்பனை செய்வதற்குரிய விநியோகம் செய்வதற்கு வேண்டிய வாய் நிச்சயமாக அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது, கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் ஆகவே தான் மார்க்கெட்டிங் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. காலப்போக்கில் அந்த தேவையை அதிகரிப்பதற்காக சில சூரிய ஒளி சக்தியுள்ள மின்சக்தியை தேவை அதிகரிப்பதற்காக சில சமூக நல திட்டங்களிலே கூட அதை கட்டாயப்படுத்துவதன் மூலமாக இவ்வளவு பகுதி சில அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு எடுத்து வருகிற முயற்சியின் காரணமாக நீங்கள் இந்த மின்சாரத்தை பொறுத்தளவில் சோலார் எனர்ஜியை பொறுத்தளவில் சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் இன்றைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க வேற எல்லா வகை தெர்மல்ல இருந்தாலும் சரி, தெர்மலை பொறுத்தளவில் இன்றைக்கு நாளுக்கு நாள் நிலக்கரி குறைந்து கொண்டே இருக்கிறது. நிலக்கரி பற்றாக்குறையும் இருக்கிறது. இறக்குமதியை நம்பித்தான் நாம் தெர்மல் எனர்ஜியை நடத்த வேண்டியிருக்கு. அதேபோல அனல் மின் நிலையத்தை பொறுத்தளவிலும் இன்றைக்கு பல்வேறு பொல்யூஷன் போன்ற பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. நீர்மின் நிலையத்தை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டிலே இங்கே குடிப்பதற்கே தண்ணீர் பிரச்சனை இருக்கின்ற காலத்தினால் அந்த ஹைட்ரோ எனர்ஜிக்கும் இங்கே வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஆக எல்லா வகையிலும் இனிமேல் நம் ஊக்கப்படுத்த வேண்டியது இந்த சூரிய ஒளி மின்சக்தி தான். ஆகவேதான் இப்படிப்பட்ட பிரத்யேக சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே உணர்ந்திருப்பதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே மிக நிச்சயமான அதற்குரிய கட்டமைப்பு நிச்சயமாக இருக்கிறது, நல்ல சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு சோலார் பொறுத்தவரை முழுமையான கட்டமைப்பை பயன்படுத்தக்கூடிய இயற்கையான சூழ்நிலையும் இருக்கிறது. இதே போல காற்றாலை மின் உற்பத்தியை பொறுத்தளவிலும் அது மாசு இல்லாத ஒரு நான் பொல்யூட்டட் எனர்ஜி, அதைக்கும் ஊக்கப்படுத்துவதற்காக நமது இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளை காற்றாலை மின்சாரத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே தமிழகத்திலே தான் அதிகமாக இன்றைக்கு 7445 மெகாவாட் அளவிற்கு இன்றைக்கு இதை நமது காற்றாலையிலே மின்சக்தியை நமது அரசு உருவாக்கி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காற்றாலை மின்சக்தியில் இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை தான், அதில் அடிக்கடி அது அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், நிறைய விலைக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு தொழில்நுட்ப மேம்பாட்டை இந்த தொழில் முனைவோர்கள் இன்னும் உங்களுடைய ஆராய்ச்சிகளை ரிசர்ச் செய்து கொஞ்சம் மேம்படுத்தி இந்த காற்றாலை மின் உற்பத்தியை தேர்ந்தெடுக்கின்றதில்லை அந்த இருக்கின்ற பிளக்சேஷன் கீழே ஏற்ற இறக்கும் ஒரு நிலையான மின்சாரத்தை கொடுக்காத விளைவாக அதில் தொழில்நுட்ப ரீதியாக சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளுக்கு அதில் தீர்வு காண்பதற்குரிய ஆய்வுகளை நீங்கள் மேற்கொண்டு அது இருந்தால் அந்த துறை இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகியதான் தொழில்நுட்ப ரீதியாக இந்த பிரச்சனை காற்றாலை மின்சாரத்திற்கு என்று சில பிரச்சனைகள் இருக்கிறது. அது நிலையான மின்சார ஏற்ற இறக்கம் இருப்பதை மட்டுமல்லாமல் அது எப்படி முழுமையாக ஒரு சீராக கட்டுக்குள் கொண்டு வர முடியும், அதை எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை எல்லாம் அது தொழில்நுட்ப ரீதியாக அது பியூர்லி டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஆகவே அதை பற்றி முழுமையான தீர்வு ஏற்பட முடியாத தொழில்நுட்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு உள்ள சூழ்நிலை இன்னும் அந்த மேம்பாடு அடையாததன் காரணமாக தொழில்நுட்ப அறிவு அந்த வளர்ச்சி மேம்பாடு அடையாததால் அதனை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. ஏற்றத்தால் அதனால அந்த மின்சாரத்தினுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த மின் அதிர்வுகளை நாம் முழுமையாக மெயின்டைன் பண்ண முடியலை. அப்படி சில நேரங்களில் சில தவறாக சொல்கிறார்கள், பிரச்சாரம் சில ஊடகங்கள் கூட தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் மின்சாரம் காற்றாலை மின்சாரம் 3 ரூபாய் கிடைக்கும் பொழுது அதை விட்டு சில கூடுதலாக சில பேர் அந்த தொழில்நுட்ப ரீதி அவர்களுக்காக அந்த அறிவு அந்த தொழில்நுட்ப விஷயங்கள் அனுபவங்கள் அந்த தெரியாத விளைவாக அவருக்கு தேவையில்லாத தவறான பிரச்சாரத்தை பலமுறை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் மீண்டும் இந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் கூட சொல்லிக் கொள்கிறேன், காற்றாலை மின்சார உற்பத்தியை புறக்கணித்துவிட்டு மற்ற மின்சாரத்தை பயன்படுத்துவது என்பது வேண்டுமென்றே யாரும் செய்வதில்லை. அங்கே இருக்கின்ற அதில் இருக்கின்ற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது சொல்வது என்று சொன்னால் முழுக்க தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம். ஆக முழுமையாக அதை பயன்படுத்திவிட்டு திடீரென்று குறையும், அது காலையில் 300 மெகாவாட்டில் இருக்கும், சாயங்காலம் 3000 மெகாவாட்டுக்கு வரும். அப்ப இந்த ஏற்ற இறக்கங்களில் ஏற்படுகின்ற இடைவெளியை நிறைவு செய்வது எப்படி, அதில் உள்ள அதையெல்லாம் முழுமையாக பத்திரிகையாளர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாத விளைவாக சில நேரங்களில் தவறான பிரச்சாரத்தை உருவாக்கி
அது கெட்ட பேர் அவப்பெயர் ஏற்படுத்துகின்ற வகையில் செய்தி வெளியிடுகிறார்கள். சில பேர் எல்லா பத்திரிகையும் சொல்லவில்லை, தொடர்ந்து சில பேர் அந்த தொழில் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் பல்வேறு முறையாக விலக்கி சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணுகின்ற வகையில் எந்த அளவிற்கு காற்றாலை மின் உற்பத்தியை பொறுத்தளவில் ஒரு யூனிட்டை கூட வீண் செய்யாமல் எந்த அளவிற்கு அதை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு 100% பயன்படுத்துவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு மின்சார வாரியம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு மேல் எடுக்க முடியவில்லை என்றால் அது முடியவில்லை என்று பொருளே தவிர அது வேண்டுமென்றே புறக்கணித்ததாக அர்த்தமாகாது. ஆகியதான் இந்த சோலார் மின்சக்தியை பொறுத்தளவில்லை இது நியூ என்ற நோபல் எனர்ஜி சோர்ஸை பொறுத்தவரை முக்கிய பங்கு வகிக்கின்ற சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோமாஸை பொறுத்தளவிலையும் தமிழ்நாட்டில் நமது மாநில அரசு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒழுங்குமுறை ஆணையம் நமது விலையை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதிலேயும் நமது கெடா போன்ற அமைப்பு அதிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கெடா மூலமாக பயோமாஸ் வளர்ச்சிக்கும் வேண்டிய உறுதுணையை அம்மாவுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எல்லா வகையிலும் இந்த மாநாட்டின் மூலமாக நீங்கள் அத்தனை பேரும் சோலார் எனர்ஜியிலே மட்டுமல்ல, விண்ட் எனர்ஜியிலே மட்டுமல்ல, நியூ அண்ட் ரெனவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல தமிழ்நாடு அரசு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு அதிலே தொழில் முனைவோர்களுக்கு, தொழில் முதலீட்டாளர்களுக்கு எல்லா வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற வகையிலே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்ற உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே தெரிவித்து இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வாய்ப்பினை வழங்கிய நமது சிஐஐ நம் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும், கலந்து கொண்டு சிறப்பித்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.